வணக்கம். இது ரியோ ஸ்டாக் மார்க்கெட் அகாடமி. திஸ் சேனல் we start only for educational purpose. சரி, ஓகே. இன்னைக்கு 13ஆம் தேதி மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு சில்வர் எல்லாம் எப்படி என்ன ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாங்க. கோல்டு 24 கேரட் 1 கிராம் 10,140 ரூபா. 22 கேரட் 1 கிராம் 9,295ங்க. கோல்டு கொஞ்சம் குறைஞ்சதாங்க இருக்குது. சில்வர் 1 கிலோ 1 கிராம் 125 ரூபா. 1 கிலோ 1,25,000. சரிங்களா? எஃப்ஐஐ டிஐ பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 11,514.05 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. 7,988.26 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. நெட் பையராக தாங்க இருக்கிறாங்க. 3,525.79 கோடிக்கு டிஐ பையிங்கில் இருக்கிறாங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 9,370.22 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. 12,745.99 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 3,375.70 கோடிக்கு செல்லிங்கில் தாங்க இருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட்டில் செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 97 பாயிண்ட் மைனஸ், பேங்க் நிஃப்டி 467 பாயிண்ட் மைனஸ், சென்செக்ஸ் 368 பாயிண்ட் மைனஸ். சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ரிசல்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாம் எதுன்னு பார்க்கலாங்க. ஏபிஎஃப்ஆர்எல், ஆதித்ய பிர்லா ஃபேஷன், பிபிசிஎல், ஐஆர்சிடிசி, மேக்ஸ் வெல்த், மதர்சன், முத்தூட் ஃபினான்ஸ், நுவாமா, அசோக் லைலாண்ட், கிளென்மார்க், ஐஓசி, பதஞ்சலி, இந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய டே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ இங்கே பார்க்கலாங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 24,552. ஆமாங்க, அந்த 550 அந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை கிராஸ் ஆச்சுன்னா 24,713 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட்னு எடுத்திங்கன்னாக்க 24,421 நிஃப்டி ஒரு சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா 24,357 அந்த ரேஞ்சில் 24,357 இன்னொரு அடுத்த லெவல் சப்போர்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சப்போர்ட் 54,805 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து செகண்டாக பார்த்தீங்கன்னா 55,740 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 54,805 ஒரு சப்போர்ட்டு, 54,740. நான் 55ன்னு சொல்லிட்டேன். மேலே ரெசிஸ்டன்ஸ் 55,354 ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை கிராஸ் பண்ணிச்சுன்னா 55,587 அந்த ரேஞ்சில் ஒரு நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சென்செக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா சப்போர்ட் 80,005 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்குது. 79,793 நியரஸ்ட் 800 அந்த ரேஞ்சில் அடுத்த சப்போர்ட் லெவல் ஒன்று இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா 80,693, அதாவது 80,700 அந்த ரேஞ்சில் ஒன்று இருக்குது. அதை கிராஸ் பண்ணிச்சுன்னா 81,293 அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு சென்செக்ஸுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு சும்மா உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான் நான் கொடுத்துருக்கேன். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஓன் டெசிஷன் என்னோ அதை தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. டுடே வாட்ச் டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சுஸ்லான், ஜிண்டால் ஸ்டீல், என்எம்டிசி, வோல்டாஸ், பாரதி ஏர்டெல், அஸ்ட்ரால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ட்ரேடிங்கில் வாட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அஸ்ட்ராலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டாக இறங்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் அது வாட்ச் பண்ணிக்கலாம். என்ன சிக்னல் காட்டுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ட்ரம்பின் வரிகள் வடக்கு மற்றும் மத்திய இந்திய ஆந்திராவை கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சிஎன்பிசி மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நாமினி சட்டப்பூர்வ வாரிசுக்கு பத்திரங்கள்
பரிமாற்றம் குறித்து சரியான அறிக்கையை உறுதி செய்வதற்காக முதலீட்டை எளிதாக்குதல், நியமனதாரரிடமிருந்து அதாவது நாமினி சட்டப்பூர்வ வாரிசுக்கு பத்திரங்களை சீராக அனுப்புதல் குறித்து சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்ட செபி முன்மொழிந்துள்ளது. ஆமாங்க, நாமினிக்கு வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஈஸியாக்குறாங்க அப்படிங்கிறத வந்து செபி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் மார்க்ஸ் எ டர்ன்அரவுண்ட் ஃபார் பேடிஎம் ஆஃப்டர் தி RBI ஹஸ் ரிஜெக்ட் இட்ஸ் பேமெண்ட் அக்ரிகேட் லைசன்ஸ் அப்ளிகேஷன் இன் நவம்பர் 22. நவம்பர் 22ல் பார்த்தீங்கன்னா பேடிஎம்முக்கு ஒரு அக்ரிமெண்ட் லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இப்போ வந்து அப்ரூவ் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் தி கம்பெனி டு ரீஅப்ளை வித் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் அண்டர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் FDI நார்ம்ஸ். ஆமாங்க, FDI லைசன்ஸ் ஏதோ அவங்க வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க 2022. அதை வந்து இப்போ மறுபடியும் டு இயர்லியர் ரிஜெக்டட் வாஸ் அக்கம்பைனட் பை ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஆன்போர்டிங் நியூ மெர்ச்சன்ட் which have now been withdrawn with this approval. ஆமாங்க, அந்த அப்ரூவல் வந்தோன்னு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, பேடிஎம்முக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா நாஸ்டாக் இன்னைக்கு ப்ளஸில் தாங்க இருக்குது. 21,689 ப்ளஸ் 1.34% ப்ளஸில் தாங்க இருக்குது. FTC 0.20 ப்ளஸ். டவ் ஜோன் இன்னைக்கு 1% ப்ளஸில் தான் நைட் ட்ரேட் ஆகிருக்கான். நிக்கி பார்த்தீங்கன்னா 2.15% ப்ளஸ் 2% நிக்கி ப்ளஸ். ஹேங்சேங் 0.25, ஸோ நார்மலாக தான் இருக்கா. டேக்ஸ் 0.23. குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா $63.16, 67 அந்த ரேஞ்சில் இருந்தது, கொஞ்சம் இறங்கி இருக்கிறான். $63 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். கோல்டு 3402. சரிங்களா, கோல்டு அகெயின்ஸ்ட் வந்து ப்ளஸ்ஸில் தான் ட்ரேட் ஆகிருக்கான். USD INR எடுத்திங்கன்னா $87.60. சரிங்களா, சரி, ஓகே, தேங்க்யூ டு வாட்ச் ஆல்.